ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன் மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமது வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏதாவது ஒரு காரியமானது நடக்க வேண்டும், இந்த ஒரு வேண்டுதலானது நடக்க வேண்டும், இந்த ஒரு கோரிக்கையானது நடக்க வேண்டும் என்கிற மாதிரி அனைவருக்குமே ஏதாவது ஒரு ஆசைகளானது இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு நாம் எவ்வளவோ பரிகாரங்களும், எத்தனையோ கோவில்களும், எத்தனையோ எவ்வளவோ பணங்களும் நாம் செலவழித்திருப்போம். இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவே ஏறி இருக்கிறது. அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு நாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி வந்தாலே போதுமாங்க. அது மட்டுமல்லாமல் அனைவருக்குமே ஒரு ஆசைகளானது இருக்கத்தான் செய்யும். நாம் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், நமது குழந்தைகளானது நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போய் நன்றாக வாழ வேண்டும், நோய் நொடிகள் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்கள் இருக்க வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கடனினால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்வாழ்வு வாழ வேண்டும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்கிற மாதிரி அனைவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருக்கத்தான் செய்யும். அப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் எத்தனையோ கோவில்களுக்கும், அது மட்டுமல்லாமல் எத்தனையோ அதாவது சாமியார்கள் சொன்னார்கள் என்று, ஜோசியர்கள் சாமியார்கள் சொன்னார் என்று எத்தனையோ வழிபாடுகளையும் எத்தனையோ நபர்களுக்கு அதாவது பணங்களையும் நாம் கொடுத்து வந்திருப்போம். அது அத்தனையும் செய்ததும் சரிதான். இருந்தாலும் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நாம் நமது வீட்டில் வைத்து நமது குலதெய்வத்தின் முன்பு அமர்ந்து விட்டு இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வந்தாலே போதும். குலதெய்வம் கோயிலானது வீட்டிற்கு மிக அருகில் இருந்தது என்றால் நீங்கள் உடனே குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள். இப்படி நாம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த செயலை செய்து வருவதனால் மிக பெரிய நன்மைகள் நமது வாழ்வில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி குலதெய்வம் கோயில் அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் வீட்டை சுத்தபத்தமாக கழுவிவிட்டு அதற்கு அப்புறமாக பூஜை அறையில் குலதெய்வத்தின் படத்தை உங்களுக்கு முன்பு அதாவது பூஜை அறையில் வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக குலதெய்வத்திற்கு படையல்கள், தேங்காய், வாழைப்பழம் என அனைத்தையுமே அழித்துவிட்டு நீங்களும் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு கூறுவார்கள். இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நாம் நமது குலதெய்வத்திடம் வைக்க வேண்டும். ஏகப்பட்ட கோரிக்கைகளை நாம் நமது குலதெய்வத்திடம் வைத்தோம் என்றால் இந்த ஒரு அதாவது நாம் சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரத்திற்கு எந்த ஒரு பவருமே சக்தியுமே இல்லாமல் போய்விடுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்துவார்கள். இதனால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு மந்திரம் இதுதான். இந்த ராமபிரானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நாம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு கூறி வந்தோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அந்த ராமபிரானுக்குரிய மந்திரம் இதுதான். ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம், ஸ்ரீராம ஜெயராம கோதண்டராம, ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம், ஸ்ரீராம ஜெயராம கோதண்டராம. இந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் 108 முறைகள் நாம் நமது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு வீட்டில் விளக்கை ஏற்றிவிட்டு கூறி வர வேண்டும். இதை நீங்கள் கூறும் பொழுது ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து கூறுங்கள். கட்டாயம் இந்த ஒரு அதாவது நாம் சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரத்திற்கு எந்த ஒரு பவருமே சக்தியுமே இல்லாமல் போய்விடுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்துவார்கள். இதனால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு மந்திரம் இதுதான். இந்த ராமபிரானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நாம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு கூறி வந்தோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அந்த ராமபிரானுக்குரிய மந்திரம் இதுதான். ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம், ஸ்ரீராம ஜெயராம கோதண்டராம, ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம், ஸ்ரீராம ஜெயராம கோதண்டராம. இந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் 108 முறைகள் நாம் நமது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு வீட்டில் விளக்கை ஏற்றிவிட்டு கூறி வர வேண்டும். இதை நீங்கள் கூறும் பொழுது ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து கூறுங்கள். கட்டாயம்